மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் செயின் பார்க்கணும். ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது எந்த பக்கம் க்ரீனாக இருக்கோ அந்த பக்கம் தான் மார்க்கெட் போகும். இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது நிஃப்டி வந்து புட்டு சைடு நிறைய இறங்குற மாதிரி காட்டிகிட்ருக்கு. ஆனால் கால் சைடு பெரிய அளவில் ஏறலை, எதிர்பார்க்குற அளவுக்கு ஏறலை. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய சூப்பர் ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த அட் த மணியில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் தர முடியாத அளவுக்கு மார்க்கெட் வந்து தடுமாறிட்டுருக்கு. இது எல்லாமே ஒரு ஒன் டைரெக்ஷனுக்கு ஒரு நிலை பெறட்டும், முடிவு பெறறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகட்டு. ஆன பிறகு நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ஓகே ஆன பிறகு ஆர்டர் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் அவசரம் வேண்டாம். இது என்ன, அதாவது புட்டு சைடு ஏறினா கால் சைடு, அதாவது புட்டு சைடு இறங்கினா கால் சைடு ஏறணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் நம்ம சொன்னால் கூட இங்கே வந்து எல்லாமே தனித்தனி. காலில் பை பண்ணுறவங்க வேறு தனி, புட்டில் பை பண்ணுறவங்க தனி, ஃபியூச்சரில் பை பண்ணுறவங்க தனி, வேறு டைம் ஃப்ரேமில் பை பண்ணுறவங்க தனி அப்படின்னு இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து இதுதான் இப்படி தான் அப்படிங்கிறலாம் என்றைக்கும் சொல்லவே முடியாது. புட்டில் இறங்குது அப்படின்னா காலில் ஏறிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே அது அப்படி எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துகிட்ருக்கு. ஒரு நிலைக்கு தேர் வந்து ஒரு நிலையில் வந்து நிற்கிற மாதிரி நிற்கட்டு. இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் வந்து அவசரப்படக்கூடாது. ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கு வந்து நம்மளுக்கு 6 மணி நேரம் இருக்குது. காலையில் 9:15 புக் பண்ணிவிட்டு போயிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆஸ் பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி மார்க்கெட் வரட்டு. பொதுவாக வந்து இதுவும் ஒரு கேப் அப் டே அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் தான் வருது. கேப் அப் டே வந்து என்றைக்குமே கொஞ்சம் தலைவலி தான். பட் அப்படிலாம் சொன்னால் கூட நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு வரும்போது ஆர்டர் எடுத்தால் போதும். அதர்வைஸ் டேக் ரெஸ்ட். பாருங்கள், இப்போ எல்லாமே க்ரீனாக இருந்து மறுபடியும் எல்லாமே ரெட்டாக மாறுது. ஒன்று கால் க்ரீனாக இருக்கணும், இல்லைன்னா புட்டாவது க்ரீனாக இருக்கணும். பாருங்கள், ரெண்டுமே ரெட்டு. இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் யார் மாட்டினாலும் ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி காட்டும், பட் நீங்கள் வந்து அதை ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்குள்ள சரிஞ்சிடும். இட் இஸ் டேஞ்சரஸ். ஓவராலாக 8 சார்ட்டில் எல்லாமே, அதாவது மார்க்கெட் கேப் அப் ஆகி மேலே போனால் கூட கேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போது எல்லா கேண்டிலும் 8 கேண்டிலுமே கிட்டத்தட்ட ரெட்டாக இருக்குது. அப்போ புட்டு சைடு மார்க்கெட்டு ஏறணும், ப்ரைஸ் ஏறதா பார்க்கலாம். அடுத்த மணி 24,600 புட்டு எடுத்தோம்னா 249, 250, 253, 255. ஆர்டர் போடலை, எல்லாமே எல்லா டைம்லையும் வேறு கலர் இருக்கிறதுனால ஜஸ்ட்டு வாட்சிங். 256, 259, 263, 260, 255, 252, 251, 250, 248. அதாவது 3 மினிட்ஸ் வந்து இது வரைக்கும் ரெட்டாக வச்சுருந்தான், இப்போ 3 மினிட்ஸ் வந்து க்ரீனாக மாறி இருக்கு. ஒன் மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் கூட, சம்டைம் 1 ஹவர் கூட எல்லா டைம்லையும் கேண்டில் கலர் ஒரே கலராக இருந்து 1 மினிட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டில் சூப்பர் ட்ரெண்டு அப்டென்ட் சிக்னல் கொடுத்து இருந்து ஆசம் ஆசல்ற பேஸ்லைனுக்கு மேலே இருந்து எம்எஸ்சி கிறிஸ்டோகிராம்பர் பேஸ்லைனுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஆர்டர் எடுக்கணும். இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரலை அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, ஆர்டர் எடுக்காதீங்க, உங்கள் பணம் வீணாக போயிடும். இப்போ கால் ஆப்ஷனும் சரி, புட் ஆப்ஷனும் சரி, ஒரு 30 மினிட்ஸு, 15 மினிட்ஸு, இதெல்லாம் ரெண்டுலேயுமே ரெட்டாக இருக்குது. கால்லையும் ரெட்டாக இருக்குது, புட்லேயும் ரெட்டாக இருக்குது. நம்ம ஆப்ஷன் செயினில் போய் பார்த்தா கூட மார்க்கெட் பல்ஸ் ஆப்பில் 2 பக்கமும் ரெட்டு. அதாவது ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி வச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நாட்களில் மூடி வச்சுட்டு வேறு வேலைக்கு போயிடலாம்.
இல்லை அப்படின்னா பொறுமையாக காத்திருக்கணும். இப்போ கால் சைடு மார்க்கெட் ஏறுற மாதிரி காட்டுது. 244, 243, 241, 243, 243, 245, 243, 245, 244, 242 இப்படி தான் நடக்கும். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் இல்லை ஒரு 7-8 நாள் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு நல்லபடியாக மூமெண்ட் வந்து ரிலாக்ஸாக வித்தவுட் எனி டென்ஷனில் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். மற்ற நாட்கள் எல்லாமே பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும். இதில் என்னென்னா, நம்ம உள்ளே உட்காந்துட்டோம் வந்துட்டோம் அப்படிங்கிறக்காக ஏதாவது ஒரு ஆர்டர் போடுற மாதிரி போட்டு பணத்தை காலி பண்ணிவிடுவோம். அதனால் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வேண்டாம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷன்லேயும் 30 மினிட்ஸ் ரெட்டாக இருக்குது, புட் ஆப்ஷன்லேயும் 30 மினிட்ஸ் ரெட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு செட் ஆகி ஒரு க்ரீன் கலருக்கு வரட்டு, வந்த பிறகு நம்ம ஆர்டர் ப்ராஃபிட் பண்ணுறதை புக் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதுமாதிரி ஆப்ஷன் செயின் எல்லாமே ரெட்டாக இருக்குது, வேடிக்கை பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச், பாய்.